நம்ம பெருமாள் கோவில் முன்னாடி ஒருத்தர் ஒரு மிஷின் போட்டு தச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன தைக்கிறாரு, என்ன செய்கிறாரு, எப்படி அவருக்கு அவரே கேட்கலாமே. ஐயா, உங்கள் பேரியா? ஆ, செல்வம். இங்கே என்ன தைக்கிறீங்க? ஆல்டேஷன், பழைய துணி மட்டும். இதில் உங்களுக்கு போதுமான வருவாய் கிடைக்குமா? பரவாயில்லாமல் வரும். ஒத்துக்கிறீங்க? பழக்கம் இருக்கு. இப்போ தான் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடிலாம் இல்லை. எவ்வளோ நாளாக வச்சுருக்கீங்க? இப்போ தானே பார்க்குறேன். 2011ங்கிறீங்க. ஓ, தேர் ரிப்பேர் பார்த்ததும் இந்த பக்கம் உட்காந்துருக்குறீங்க. இங்கே வச்சிருக்கிற பேண்ட்டு புதுசு மாதிரி இருக்கு. ஓ, அந்த மாதிரி எல்லாம் அது தப்பிங்க. பழைய துணியும் தப்பிங்க. ஒரு நாளைக்கு ஆவரேஜாக எவ்வளோ கிடைக்கும்? திறந்த மனசு உங்களுக்கு. கூடையும் கிடைக்கும். குடும்பம் பொய் சொல்லக்கூடாது. வர்ற வருமானத்தை பொய் சொல்லக்கூடாது. குடும்பம் பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கா, பேரன் இருக்கான். மகளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. பையன் +2 வரைக்கும் படிச்சிருக்காரா? சரி சரி. மக பிகாம் படிச்சிருக்காங்களா? கல்யாணம் ஆகி ஒரு பேரன் இருக்கான். நீங்கள் தான் படிக்க வச்சீங்களா? நானும் வீட்டம்மா தான். இதே தொழிலே தானா? வீட்டம்மா வீட்டு வேலை பார்க்குறாங்களா? சரி சரி சரி. உங்களை பார்த்தா அந்த தலைமுடி, அந்த விபூதி எல்லாம் வச்சா பக்திமான் மாதிரி இருக்கு. என்ன உங்களுக்கு இஷ்ட தெய்வம்? சிவன் பெருமாள் இஷ்ட தெய்வம். சிவனை கும்பிடுவீங்க. இந்த தொழில் உங்களுக்கு விருப்பமாக தான் இருக்கு. விருப்பமாக தான் இருக்கு. உங்களுக்கு சாப்பாடு போடுது. ஆமாம், அதை இத்தனை வருஷமா அப்படியா? மத்தியானம் 3 மணிக்கு மேலே 9 மணி வரைக்கும் பார்ப்பீங்களா? கண்ணாடி போடாம? கண்ணாடிலாம் கண்ணாடிலாம் இல்லை. ஊசியில் நூல்லாம் ஈஸியாக கோர்த்துருவீங்க. கண்ணாடி இல்லாமல் கோர்த்துருவீங்க. பரவாயில்லையே. சரி. இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் பழைய துணியா? பழசு புதுசு எல்லாமே இருக்கு. டெய்லி கொண்டு போயிட்டு வருவீங்க. அப்போ அப்படி பெண்டிங் வைக்கிற அளவுக்கெல்லாம் நிறைய வரும். ஆமாம், வாங்கி கொடுத்துட்டு வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஜோலி இருக்கும். ஆமாம். ஓ, அதை தச்சு வச்சுருப்பீங்களா நீங்கள்? எல்லா காசு வந்த பிறகு இதை பார்த்துக்குருவோன்னு வைப்பீங்களா? அப்படிலாம் இல்லை, தச்சு வச்சுருவீங்க. கொடுத்ததும் தச்சு வச்சுருவீங்க. பையனுக்கு கல்யாணம் ஆகலை இன்னும். அவர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு கூட மாட ஹெல்ப்பு. சரி சரி. இஷ்ட தெய்வம் சிவன் சொன்னீங்க. உங்களுக்கு வருமானம் இது போதுங்கிற திருப்தி இருக்கா இல்லையா? அந்த சிவன் நம்மளை இப்படி வச்சுக்காரே. எல்லாம் உண்டு. அது சொல்லுங்க வெளிப்படையா. வரும். அப்ப சிவனை நொந்துக்குருவீங்க. கெட்டது செஞ்ச மாதிரி நல்லது செய்வார். கடைசியில் நல்லதாயிரும். நல்லதா கெட்டது செஞ்ச மாதிரி இருக்கும், நல்லதாயிரும். ஆனா நல்லதாக முடியும். வேற எங்கேயும் கோயிலுக்கு உழவார பணி இந்த மாதிரி ஏதாவது போதா? பாட்டெல்லாம் தெரியுமா? வாரம் திருவிழா தெரியாது. முடிவீங்க. சரி. எப்படி பார்க்குறீங்க? வயசுல இருந்தே அப்படியே தானா? அப்பா தோனியோட ஸ்டைலா? தலையோட ஸ்டைலு. சரி சரி. இப்போ நான் வேலையை பண்ற மாதிரி அவ்வளோதான்.
ஆ சரி. என்ன சொன்னீங்க? வீடு எங்க இருக்கு? வடக்கு உச்சிமாடி கோயில். ஓ, சரி. முத்தாரம்மன் கோயில் கிட்ட. வடக்கு உச்சிமாடி. உச்சிமா காளியா? இப்போ ஒரு புது ஃபேண்ட்டை உயரம் குறைக்கணும்னா எவ்வளோ வாங்குவீங்க? 20 ரூபா வாங்குவீங்க. 20, 30 பார்த்து. ஆ, உயரம் புது ஃபேண்ட்டையே அந்த மாதிரி செய்வாங்களா? போய் கடையில் போய் மாற்றிக்கிருவோம் அப்படின்லாம் நினைக்காம உங்கள்கிட்டயே வந்து தச்சு கொண்டு வந்துருவாங்க. ஆ, உயரம் குறைக்க, இடுப்பு குறைக்க, கால் லூசு குறைக்க, கையில் ஜிப்பு போயிடும், அப்புறம் நைட்டி ஜிப்பு போயிடும், புது நைட்டி சுற்றி இந்த மாதிரி எல்லா வேலையும் புது நைட்டி வரும். புதுசு மெயினாக வருது. ஆமாம். சரி. சிவபெருமான் தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம். அவ்வளோதான் கும்பிட்டுக்கிறது. குலதெய்வம்? குலதெய்வம் தென்கரை மகாராஜா, சித்தூர். அத்தாடி. சித்தூரா? சித்தூர். இந்த வள்ளியூர் தாண்டி பரப்பா. இங்கே இந்த பக்கம் கன்னியாகுமரி பக்கம். சரி சரி. சோழ வந்தான் பக்கம் இல்லை, நாங்குநேரி பரப்பாடி இருக்குல்ல, அப்படியும் போகலாம், வள்ளியூர் போயும் போகலாம். அப்படியா? தென்கரை மகாராஜா. தென்கரை மகாராஜா தெரியும். ஐயா, சித்தூர். இல்லை, அவர் ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார். எங்கள் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் இப்போ வருவேன் வீட்டுக்கு. 2-3 மணிக்கு இங்கே வருவேன். ஓ, நீங்கள் மதியத்துக்கு மேலே தான் இங்கே வருவீங்களோ? சரி சரி. அது வரைக்கும் இந்த ரிப்பேர் வேலை பார்க்குறது. கூப்பிட்டா போவேன். சரி சரி. பார்த்து வச்சுட்டு 3 மணிக்கு வருவேன். சரி. பொதுவாக நினைக்கிறீங்க நம்மளை படைச்சவன் இப்படிலாம் இது பண்ணிட்டானெல்லாம் இல்லாமல் பொதுவாக கஷ்டங்கள் எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லி நினச்சிடுது. உங்கள் சிரிப்பே ரொம்ப நல்லா இருக்கு. சிவபெருமான் நல்லது செய்யட்டும், நல்லது கொடுக்கட்டும். உங்களை மாதிரி ஆட்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கும் வேணும். சரியா? வரட்டுமா? சரி.